அப்போ இந்த பேச்சுக்களை ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு ஹோமங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஹோமத்தில் ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்வாகா அப்படிங்கிறது அக்னி தேவருடைய மனைவியுடைய பெயர். அப்போ அங்கே அக்னி தேவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் வகையிலையும் அவரை நல்ல முறையை வழிநடத்துகிற வகையிலையும் யாரை கூப்பிடுறோம்? அக்னி தேவருடைய மனைவியை சுவாகாவை நம்ம கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தடிக்கு விழுகிறோம். தடிக்கு விழுகும்போது ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். இந்த ஐயோங்கிற வார்த்தை யம தர்மராஜாவுடைய மனைவியுடைய பெயர். அப்போது சில பேர் அப்பா அம்மா கீழே விழுந்துட்டேன் இப்படி தான் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்தில் நவசக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு திருப்பி தரணும்னு சொல்லி போட்டு கிரகங்கள்கிட்ட உத்தரவு கேட்பாங்களாம். அப்போ உத்தரவு கேட்கும் பொழுது அந்த தசாபுத்தியோ அந்த நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களில் அதுக்கு உண்டான பலன்களையும் நம்மளுக்கு அதுக்கு கொடுத்துருவாங்க. நாம் நினைக்கலாம் நல்லா தான் கெட்டவனெல்லாம் நல்லா இருக்கிறேன், நல்லவங்க போய் கஷ்டப்படுறான்ல நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம வீட்டில் அந்த வார்த்தைகள் அந்த காலங்களில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருந்த காலங்களில் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்தவர் என்ன சொல்லுவார்னா, ஏதோ பொங்குன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கு அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா. அந்த பொங்கல் சமயத்தில் அந்த பொங்கும் இல்லைங்களா, அந்த பொங்கும்போது எப்படி பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த அவருடைய வாழ்க்கை இருக்குதான். அப்போ அதில் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவர் உடம்புல ஏற்றிக்கிறாருன்னு பாருங்களேன். இந்த வார்த்தை ஏதோ பொங்குன்னு இருக்கிறேன், இதை கேட்கக்கூடியவர் ஏப்பா அப்படி சொல்கிற, நல்லா இருக்குன்னு சொல்லேன் அப்படிம்பாங்க. அது ஒரு மறைமுகமான, அதாவது அடுத்தவருடைய அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடவுளே பொங்குன்னு இருக்காராம், இவருக்கு கொஞ்சம் நல்ல வழிவிடப்பான்னு அவருடைய ஆன்மாவாலேயே இவருக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குற மாதிரி வச்சிடுறாங்க. அப்போது இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளிலையும் கவனம் நிதானம் நிச்சயம் அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த பதிவில் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம பேச்சு கேட்கலையா, ஏன் கேட்கல அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி.